நாலாவது விஷயம் தான் திங்க் கிரியேட்டிவ்லி. இந்த இடத்துல கிரியேட்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ பேசுற ஆத்தர் ப்ராப்ளம் சால்விங்ஸ்ல கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்றது ரொம்பவே முக்கியம் சொல்றாரு. உதாரணத்துக்கு டாக்டர் வெர்கீஸ் குரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். இந்தியா வேர்ல்டு லெவல்ல மில்க் ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1 ஆனதுக்கு முக்கியமான காரணமே இவருதான் டைரி ஃபார்மிங்ல எல்லாரும் ப்ரொடக்ஷன் மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்போ இவர் மட்டும் நிறைய இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸ அப்ளை பண்ணாரு. அதுல சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மில்க் வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் இடைப்பட்ட அந்த மிடில் மேனை அவரு தூக்குனாரு. மில்க் பாஸ்டுரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட கொண்டு வந்தாரு. அது மில்க் பல நாட்களுக்கு கெடாத இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கம்பெனி ஒன்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கும் ஓனர்ஷிப்பை கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவருடைய கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்ததுனால அவரால அந்த டைரி இண்டஸ்ட்ரியே குளோபல் லெவலுக்கு கொண்டு போக முடிஞ்சது. சோ அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டின்றது முக்கியம்னு சொல்றாரு ஆத்தர்.